சார் சார், மணி 9 ஆகுது சார், எந்திரிங்க. சார் நீயா? ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த? சார், யார் சார் அது? ராத்திரி டிராமாவில் ஆக்ட் பண்ணுவாங்களா? கழுத, அதுக்காகவா இப்படி ஓடி வந்த? டேய், அது பெரிய இடத்து பொண்ணுடா, பேரு லீலா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துடுச்சு. என்ன சார் கோபம்? அட, எனக்கு என்னடா தெரியும், நான் பத்திரிக்கையில படிச்சேன். ரொம்ப அழகான பொண்ணு சார். ஆ, சார், அந்த பொண்ணு என்னடா அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? நீங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் சார். படா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா? டேய், நீ ஏன்டா அங்க போன? படம் அந்த பக்கம் மங்கி பிராணி. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் பயப்பட வேணாம், யாரும் இல்ல. ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ. ஓஹோ, ஐ அம் சாரி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ராத்திரி இங்கதான் படுத்திருந்தீங்க, இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க. நான் எப்படி இங்க? நம்ம காரு, நம்ம காரா? காரு. ஓஹோ, காரு 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 காரு. நீங்க நல்லா ராஜா. எந்த ஊருக்கு? ஐயோ, என்னம்மா நீங்க டேஞ்சர் பண்றீங்க? சர்வா சிஸ்டருக்கு தான் தூக்கம் தெரியல போல இருக்கு. அம்மா, நான் எந்த ஊருக்கும் ராஜா இல்ல, என் பேரு ராஜா. எக்ஸ்கியூஸ். பரவாயில்ல பரவாயில்ல, இது நம்ம வீடுதான், நம்ம வீடுதான். நேத்து நான் நாடகத்துல ஆக்ட் பண்ணனே, சேரன் செங்குட்டுவன். நீ நாடகத்துக்கு வந்து பாக்கல? இல்ல, நாடகத்துல டிக்கெட். ஆமா ஆமா, கிடைச்சிருக்காது, டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஏராளமான கூட்டம், ஹவுஸ் ஃபுல். ஆமா 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 ஆமா. ஏமா, நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம் உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிக்கையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிக்கையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேரு வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காபி காபி. அப்ப நான் வரேன். இருமா, நில்லு. உன்னை தனியா அனுப்ப மாட்டேன், உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்குவாங்க. லீலா, நீ என்ன ஏமாத்த பாக்குற. நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என் கோபம் தான் தெளிஞ்சு போச்சேன், நானே போய்க்குவேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது. கொஞ்சம் இதை வந்துட்டேன். அட சங்கரா, எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கடைக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு போ. என்னப்பா? இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும்க்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேத்திக்கு நாடகத்துக்கு நல்ல வசூல் ஆயிருந்ததே. எங்கக்கா வசூலாச்சு? கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சுச்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா, இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துடணும்க்கா. இந்தா உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேளு. ஆமா, என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல்? 532 ரூபாய் 8 ஆனா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாத்தா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுட்டானே. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணா. என்னங்க தம்பி என்னமோ சொல்றான், அதை கேளுங்க. சரிதான் அக்கா. வா வா வா, உட்காரு. என்ன அக்கா, உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன். அம்மாடி ரூபாயா? அது 200. நல்லா இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லத்தான், நான் நிஜமா சொல்றேன், இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும்,
தியேட்டருக்காரருக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடாதான். போகட்டும். ஐயோ என்னத்தான் இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். நிஜமா? சங்கரா 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 சங்கரா, நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முன்னு. நீ உட்காந்துருக்க? 200 இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது? அது நம்ம பக்கத்து கடைக்காரன் கேட்டான் உன்கிட்ட. என்கிட்ட கோச்சு என்னங்க பண்றது? நான் 300 தான் கேட்டேன், அவன் 200 தானே கொடுத்தான். 200 கொடுத்தான்ல, அது முன்னே 100, அப்ப 300 இருக்கு. 300ஐயும் 3 மாலை கட்டி படங்களுக்கு போட்டு. மாலை போடா. என்னது? செவந்தி பூ. ஐயோ பூ இல்லைங்க, மொட்டு. சாயங்காலம் விரிஞ்சுக்கிட்டு போகுது. என்னத்தாது? செவந்தி பூ மொட்டு. இன்னைக்கு பிள்ளையார் கிடையாது. என்ன இதான் ஒரு விசேஷம். சரி நீ போ. முடியாதத்தான், முடியவே முடியாது. பணம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். அம்மா, ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்திய மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து கொடுக்க போனேன். அத பூங்குறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. ஓஹோ, விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. கொண்டா. அத்தான், எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முழம் கயிறு கூடவா கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முழம் என்ன 20 கூட கிடைக்கும். அத்தான், நீங்க கொடுக்கல என்ன செய்வேன்? இப்படியே எடுத்துடுவேன், தெரியுமா? நல்லதுதான். அத்தான், எடுத்துருவேன். நரம்பு. தம்பி தம்பி, இந்த மாலையை போட்டுக்கடா. என்னது? இதே புது தினசு பூமாலை. பூமாலையா? அத்தான், இந்த மாலைக்காகத்தான் நான் இங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், தெரியுமா? தம்பி, அதுல 200 பூ இருக்கு. அந்த மாலையை தியேட்டருக்கார கழுத்துல போட்டுடு. வர்றதான். இதுவா செவந்தி பூ, இதுவா மொட்டு. வர்றேன். பணத்தோட அருமை தெரியாம மாலையா கட்டிக்கிறீங்க. போய் அதை சரி பண்ணு. என்ன அப்படி கோச்சுக்கிறீங்க? 200 ரூபாய் அவன் கேட்டா, பூ மட்டும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. கோச்சுக்காத அந்தமா. ஐயோ, நமக்கு இப்படி கோவம் வரக்கூடாது. அவன் செலவு பண்ணிடுவானே, அதுக்கா. செலவழிச்சா என்ன? நம்ம தவிர யார் கொடுப்பா? கோவிச்சுக்காதேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாரு, கொஞ்சம் சந்தோஷம். எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும், கோவமே கூடாது. எங்க கொஞ்சம் சிரிக்க முடியாது. சிரிக்க மாட்டேன். சிரிப்பு சிரிப்பு. அங்கதான். இந்த வீடு தானா? இந்த வீடு இல்ல, அதோ அந்த வீடு. ஓஹோ, இந்த வீடா? அடட, இந்த வீடு இல்ல, இன்னும் போகணும். அங்க. இதான் இதான் இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னொன்னு இல்ல, ஒரு சமாச்சாரம் சொல்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இனிமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளியே திரும்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க போங்க. இதான் என் வீடு, நான் போறேன். ஏங்க, அப்ப நான் போறேன், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் போறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு, வீடு தெரியல போல் இருக்கு, நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஓஹோ, அதுக்குதான் அப்பவே ஒரு போர்டு எழுதி போடுன்னு சொன்னேன். போதும் போதும், இப்பவே தான தர்மம் செய்யறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இன்னும் இன்னார் வீடுன்னு எழுதி போட்டா அவ்வளவுதான். அப்படி தான தர்மம் பண்ண இஷ்டம் இல்லையானா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒண்ணு எழுதி தொங்க விடு. என்ன உலகம் இது?
இரக்கமுள்ளவனைப் போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு அறிமுகமில்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா. இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்கப் போகும் அப்பா. ஐயோ, இரவு நான் எங்கே போயிருந்தேன்? எப்படி அப்படி தூங்கிவிட்டேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏன் புரியவில்லை ராணி? என்ன விழிக்கிறாய்? நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய்? நான் தான் லீலா. அந்த ராஜாவிடம் போய் சொன்னாயே, அந்த லீலா நான் தான். லீலா? ஆமா ராணி, கவலைப்படாதே. அபலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது. சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது. பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே, தவறில்லை. அப்பாவிடமும் பொய் சொல்வதா? இனமறியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறார். எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா? எப்படி பொய் சொல்வது? இந்த லீலா இருக்கும் போது ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? வா போகலாம். அப்பா. ராணி, என்னம்மா இது? ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டேன்? எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலங்க போயிட்டேன். சொல்லிட்டு தானேப்பா போனேன், நாடகத்துல டிக்கெட் விக்கிறதுக்கு. நாடகம் என்ன விடிய விடியவா நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா மகாபாரதமா? இல்லப்பா, நாடகத்துக்கு லீலா வந்திருந்தா. யாரு? லீலா, என் ஃப்ரெண்டு லீலா. ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா. கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா, சாப்பாடுலாம் வச்சிருந்தானே, சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா. உன்னை காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல. இனிமே அப்படி எல்லாம் போகாத ராணி. இல்லப்பா, இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும். இருண்ட உலகம். அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். வாங்கப்பா. வாங்க, நான் தான் கரண்ட். இந்த கம்பெனில அசிஸ்டன்ட். உங்களுக்கு என்ன வாண்ட்? வெளியில போர்டு பார்த்தேன். ஓஹோ, முதலாளிய பார்க்கலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? உங்க கம்பெனில டைப்பிஸ்ட் அதுவா? எங்க கம்பெனிக்கு பொம்பளை டைப்பிஸ்ட் தேவையில்லை, ஆம்பளைக்கு தான் வேணும். அப்படி ஒண்ணும் போர்டுல போடலையே. அடடா, நான் அப்பவே சொன்னேன். கேட்டா நான் அந்த போர்டு எழுதுறவன். பரவாயில்ல, அதை மாத்தி எழுதி போடுறேன். இந்தப்பா ப்ளீஸ், உங்க முதலாளிய பார்க்க முடிய ஏற்பாடு பண்ணு. அவரை இப்ப பார்க்க முடியாதம்மா, அவர் ஒரு மாருதி. மாட்டேன். மாட்டேன், இந்த வீடு போல நான் மாட்டவே மாட்டேன். யாரு? லீலாவா? அடடே, வா லீலா, வா 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 வா. உட்கார் உட்கார் உட்கார். சார், இந்த அம்மா நான் சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். கெட் அப் ராஸ்கல். டேய், ஒன்னதாண்டா இவனை. யாரு என்னன்னு தெரியாம வளரிக்கிட்டு. போடா, போய் காபி சோடா கிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா. மூஞ்ச பாரு. நீ உட்கார் லீலா, உட்கார். என்ன லீலா, சௌக்கியம்லாம் எப்படி? வீட்டுல ஒண்ணும் தகராறு இல்லையே? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாம் உன் மேல சந்தோஷமாயிட்டாங்களா? ஓ. ஆமா, நீ எப்படி நம்ம கடையை கண்டுபிடிச்ச? இனிமே எப்போ உன்னை பார்க்க போறோமோன்னு இருந்தேன். சரதா, அது சரதா. என்ன லீலா, உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆமா 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 ஆமா, அதான் அன்னைக்கே பேப்பர்ல பார்த்தனே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அடே, இது என்ன இது புதுசா இருக்கு? நீ வேலை பார்க்கறதாவது? பேஷ் பேஷ். பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசுலயே முதல் முறையா கேட்கிறேன். சோம்பேறித்தனமா வாழுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா, அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே. அது சரிதான் சரிதான். அப்போ இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட்?
எதுக்கு அதெல்லாம்? நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி. அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ எஸ் கமிங். சாப்பிடு. கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்க தான் டைபிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டும் நாடகத்துல சாரோட போஸ். ஆமா. அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கலெக்ட். ஓ நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க. அவங்க எப்போவாவது நாடகம் போடுவாங்க, என்னைய ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னனே, உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. வாங்க வாங்க. பாபு இல்ல வந்துடுவாரு. வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க. இப்பவா உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன? அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நானே உணர்ச்சி வசப்பட்டேன். தேங்க்ஸ். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களே. ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபு தான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல. புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சி போடி, பாத்தியாமா இந்த பொடுச? எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா? இவளுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ். பிரேமா வாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும்போது கீதா தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயேன். ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல? 2-3 கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா, ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்திலயாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற? புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு. அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா? புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா, நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதைத்தான் நானும் சொல்றேன். காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. அக்னி சாட்சியா? நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி, நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராஜா, எங்க இப்படி திக்கு விஜயம்? பாபாபு உன்னதான் பார்க்க வந்த. நம்ம புது நாடக சம்பந்தமா அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல. ஏன்பா? சில பசங்க கலையை ஆதரிக்கிறேன், நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அமைச்சர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறானுங்க. நீ என்ன சொல்ற? விளக்கம் வேற தேவையா? இந்த பார் ராஜா, இனிமே நீ நாடகம் கிழகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த, அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா. அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ, எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா, உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன். ப்ளீஸ் கெட் அவுட்.